யோசேப்பு தனது சகோதரர்களில் 5 பேரை தேர்ந்தெடுத்து பார்வோனிடம் அழைத்துச் சென்றான். அவர்கள் மெய்ப்பர்கள் என்று பார்வோனிடம் தெரிவித்தார்கள். பார்வோன், உங்கள் தந்தையும் குடும்பத்தாரும் எகிப்தில் வாசம் பண்ணட்டும், நாட்டின் சிறந்த பகுதியான கோசேன் தேசத்தில் தங்கட்டும் என்று அனுமதி அளித்தான். மேலும் அவர்களில் திறமையானவர்கள் இருந்தால் என் கால்நடைகளையும் கவனிக்கலாம் என்றான். பின்னர் யோசேப்பு தனது தந்தை யாக்கோபையும் பார்வோனிடம் அழைத்துச் சென்றான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தார். பார்வோன், உன் வயது எவ்வளவு என்று கேட்டபோது யாக்கோபு, என் பரதேச வாழ்வு நாட்கள் 130 ஆண்டுகள், என் வாழ்க்கை குறுகியதும் துன்பமுமாய் இருந்தது என்றார். பின்னர் மீண்டும் பார்வோனை ஆசீர்வதித்து வெளியேறினார். யோசேப்பு தன் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் கோசேன் தேசத்தில் நிலம் கொடுத்து குடியமர்த்தினான். பஞ்சம் கடுமையாக இருந்ததால் எகிப்தும் கானானும் உணவில்லாமல் வாடின. மக்கள் தங்களிடம் இருந்த பணத்தை தந்து தானியங்களை வாங்கினார்கள். பணம் தீர்ந்த பின் அவர்கள் கால்நடைகளை தந்தனர். அடுத்த ஆண்டு எங்களிடம் பணமோ கால்நடைகளோ இல்லை. எங்கள் நிலையங்களையும் எடுத்து சுதந்திரமில்லாத எங்களுக்கு விதை கொடுத்து உயிர் காப்பாற்றுங்கள் என்று வேண்டினர். யோசேப்பு நிலங்களை எல்லாம் பார்வோனுக்காக வாங்கி கொண்டான். மக்கள் அனைவரையும் நகரங்களுக்கு மாற்றினான். ஆனால் ஆசாரியர்களின் நிலத்தை மட்டும் வாங்கவில்லை, ஏனெனில் அவர்கள் பார்வோனிடமிருந்து உணவு பெற்றனர். பின்னர் யோசேப்பு மக்களிடம், இனி நீங்கள் பார்வோனின் ஊழியர்கள். விதை இங்கே உள்ளது. பயிரிட்டு பெறும் விளைவில் 1/5 பங்கு பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும் என்றான். மக்கள் அதற்கு சம்மதித்து, நாங்கள் உயிர் காப்பாற்றப்பட்டோம் என்று நன்றியுடன் பதிலளித்தார்கள். இதனால் எகிப்தில் 1/5 பங்கு வரி என்ற சட்டம் நிலைத்தது. இதற்கிடையில் இஸ்ரவேலர் கோசேன் தேசத்தில் வளமுடன் வாழ்ந்தார்கள். அவர்கள் பெருகி பலமடைந்தார்கள். யாக்கோப்பு எகிப்தில் 17 ஆண்டுகள் வாழ்ந்து மொத்தம் 147 ஆண்டுகள் வாழ்ந்தார். தன் மரணம் நெருங்குவதை உணர்ந்த யாக்கோபு யோசேப்பை அழைத்து, நான் உன் கண்களில் கிருபை பெற்றிருந்தால் என்னை எகிப்தில் அடக்கம் செய்யாதே, என் பிதாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையில் கானானில் அடக்கம் செய் என்று கேட்டார். யோசேப்பு, நான் உங்கள் சொல்படி செய்வேன் என்று உறுதியளித்தான். யாக்கோபு அவனை, என் தொடையின் கீழ் கை வைத்து சத்தியம் செய் என்றார். அவன் சத்தியம் செய்தான். பின்னர் யாக்கோபு தன் படுக்கையின் தலைவாசலில் சாய்ந்து தேவனை வணங்கினான். இந்த அதிகாரம் நமக்கு சொல்வது என்னவெனில், கடினமான சூழ்நிலையிலும் தேவன் தனது ஜனங்களை பாதுகாக்கிறார். புத்திசாலித்தனமான நிர்வாகம் மக்கள் உயிரை காப்பாற்றும். வளமுள்ள இடத்திலும் மனிதன் தனது உண்மையான தாய்நாட்டை மறக்கக்கூடாது. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும்.